இது சம்பந்தமாக நான் நேற்று மாலை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக இது சம்பந்தமான போலீஸ் நிலைய அதிகாரிக்கும் பாதுகாப்பு செயலாளரின் அலுவலகம் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது உண்மையிலே இவை தனிப்பட்ட முறையிலே அந்த பகுதி போலீஸ் நிலையங்கள் போலீஸ் அதிகாரி செய்யும் வேலையாகத்தான் அவர்கள் எனக்கு தெரிவித்தார்கள். அடுத்த விடயம் இது அவசர கால சட்ட விதிகளுக்காக இது அமையவில்லை. மாறாக ஜம்பட்டா வீதி பகுதியில் இருக்கும் வீடுகளை அடையாளம் காண்பதற்காக, அதாவது இந்த ஜம்பட்டா வீதி பகுதியில் இருக்கும் வீடுகளை அதில் இருப்பவர்களுக்கு மாடி வீடு கட்டி கொடுக்கும் திட்டங்களை அமல்படுத்துவதற்காக வீட்டு உரிமையாளர்கள் சம்பந்தமான விவரங்கள் தான் திரட்டப்பட்டனே ஒழிய இவை தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்ற முறையிலே தனிப்பட்ட ரீதியிலே யாருக்கும் பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டதில்லை. ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் ஒன்று சேர்த்து இந்த பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது என்று பதிலளித்துள்ளார்கள். இவை முற்றுமுழுதாக இவர்களுக்கு தொடர்மாடி வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் இதை நாங்கள் செய்திருக்கிறோம். வேறு எந்த விதத்திலும் இதற்கு காரணம் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் கூட இப்படியான தொடர்மாடி வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு யூடி, அதாவது நகர அபிவிருத்தி சங்கத்தின், அதாவது நகர அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் மூலமாகத்தான் இவை செய்யப்பட வேண்டுமே ஒழிய போலீஸ் அதிகாரிகள் இவை செய்வதன் மூலமாக மக்களுக்கு பாரிய அளவில் பீதியை ஏற்படுத்தி உள்ளது. ஆகவே இது சம்பந்தமாக பாதுகாப்பு செயலாளருடன் நான் தொடர்புகள் ஏற்படுத்தி கொண்ட பொழுதும் உடனடியாக அவருடன் தொடர்புகள் ஏற்படுத்த முடியாது இருந்தாலும் கூட இன்று மாலைக்குள் மீண்டும் அவரை தொடர்பு ஏற்படுத்தி இப்படியான நிகழ்வுகளை முழுமையான முறையில் நிறுத்துவதற்கு நான் முயற்சிப்பேன். நிறுத்தி விடுவேன் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.